வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான். சைக்கிள் ஓட்டி பழகிறவங்க கீழே விழுகாமல் சைக்கிள் ஓட்டி பழக முடியாது. டக்கடிச்சு ஏறுவாங்க, டக்குன்னு கீழே விழுவாங்க, ஒரு சராய்ப்பு விழுகும், அப்புறம் திருப்பி ஏறுவாங்க, கீழே விழுவாங்க, அப்புறம் ஓட்டி பழகிடுவாங்க. அதே போல் தான் வாழ்க்கை. சில தடுமாற்றம் வரும், சில ஏமாற்றம் வரும், சில தோல்வி வரும், சில நிந்தை வரும், சில அவமானம் வரும். அதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன ஆயிரும்? ஸ்ட்ராங் ஆயிரும். ஒரு அனுபவம். உபத்திரப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த நாட்களில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கரம்பிடித்து என்ன செய்வார்? நடத்துவார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 5:16. அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் வனாந்தரத்திலே தனித்து போய் என்ன செய்கிறாரு? என்ன செஞ்சு கொண்டிருந்தார்? அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய சபைகளிலே நாம் குழுவாக ஜெபிக்கிறோம், கூட்டாக ஜெபிக்கிறோம், வீட்டு கூட்டத்தில் ஜெபிக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னுடைய பாரங்களை பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு குடும்பத்துக்குண்டான அந்த தேவைகளை நாம் ஜெபிக்கிறோம். அதே போல் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஜெபம் இருக்கிறது. இப்போ பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையரெல்லாம் ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு ஜெபித்தாங்க. இரவு நேரத்தில் தூதன் இறங்கி வந்து பேதுரை வெளியே விட்டார். கூட்டு ஜெபத்தில் கிடைக்கிற ஒரு நன்மை. ஆனால் அந்த தனி ஜெபம் என்று ஒன்று இருக்கிறது. இப்போ சீசர்கள் 12 பேர் இருந்தாலும் 70 பேர் இருந்தாலும், ஆனால் இயேசு என்ன பண்ணார்? தனித்து ஜெபிக்க என்ன செய்கிறாரு? போகிறார். இந்த தனி ஜெபம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நாமே ஒரு பலனை கொடுக்கறதுக்கு, நமக்கு நாமே ஒரு உற்சாகத்தை கொடுப்பதற்கு, நமக்கு நாமே நம்முடைய சுகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு தனி ஜெபம் ரொம்ப தேவை. பார்த்துக்கொள்ளும் தனி ஜெபம். இப்போ நம்முடைய அந்தரங்க காரியங்கள் நிறைய இருக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. சொந்த பிரச்சனை இருக்கும், சொந்த காரியம் இருக்கும். அதை நம்ம பப்ளிக்கில் சொல்ல முடியாது, பப்ளிக்கில் சொல்லி ஜெபிக்க முடியாது. நமக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு சில ஆசைகள் இருக்கும். நம்ம பிள்ளையை குறித்த ஒரு ஆசை இருக்கும், எதிர்காலத்துக்கு ஒரு ஆசை இருக்கும். அதை அப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் கூட்டு ஜெபத்தில் சொல்ல முடியாது. ஆனால் தனி ஜெபத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்? உங்கள் பிரச்சனையை அப்படியே மனவிட்டு வெக்கப்படாமல் துக்கப்படாமல், நான் இப்படிலாம் இருக்குன்னு விரும்புகிறேன் அப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பட என்ன செய்யலாம்? நீங்கள் கேட்கலாம். ஆனால் இங்கே இயேசு என்ன செய்கிறாருன்னா, நமக்கு ஒரு அடிச்சுவடை வைத்து கொண்டு போயிருக்கிறார். என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுங்க என்று சொன்ன இயேசு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன அவர் எப்படி போகிறாரு? யார் கூட போகிறாரு? வாசிங்க பார்ப்போம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். வனாந்தரத்தில் தனித்து போய் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வனாந்தரம் என்பது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். ஜெபிக்கும் போது அவர் ஜெபத்தை வந்து யாருமே கேட்காத ஒரு இடம். அதாவது அங்கிட்டு அழகாக ஒரு இயற்கை சூழ்நிலையில், ஒரு குளிர் காற்றில், காக்கா குருவி ஒரு சில இடங்களில் பறந்து கொண்டு இருக்கும். ஒரு வனாந்தரத்தில் அப்படி ஜெபிக்கும் போது வானத்தை அண்ணாந்த பார்த்து, மேகத்தை பார்த்து, அவர் குளிர்ச்சியான வேலையில் அப்போடு உறவாடுகிற ஒரு தருணம் தான் வனாந்தரத்தில் தனித்து ஜெபிக்கிற ஜெபம். ஆனால் இந்த நாட்களில் நம்ம வனாந்தரத்தில் போய் ஜெபிக்க முடியாது. ஆனால் ஒரு ரூம்பு, ஒரு வீடு, நீ தனிப்பட்ட முறையில் நீங்கள் தனியாக இருக்கிற இடத்துல, உங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் வராத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம்? நீங்கள் ஜெபிக்கலாம். இந்த தனிப்பட்ட ஜெபம் என்பது உங்களுக்கு நீங்களாகவே பலனை கொடுப்பதுக்குண்டான ஒரு காரியம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த தனிப்பட்ட ஜெபம் என்பது உங்களுடைய சரீரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஜெபம். தனிப்பட்ட ஜெபம் என்பது ஆவியிலே வளர வைக்கக்கூடிய ஒரு ஜெபம். தனிப்பட்ட ஜெபம் என்பது உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிற ஒரு ஜெபமாக இருக்கிறது. உனக்கு வரப்போகிற ஆபத்தாக இருக்கலாம், அந்த ஆபத்திலிருந்து உன்னை தப்பி வைக்க போகிற என்று வெளிப்படுத்துகிற கர்த்தர், அதான் தனிப்பட்ட ஜெபம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 6:6. மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. அப்படி நான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வீட்டுக்கூட்ட ஜெபம் வேறு, ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபம் வேறு, பர்சனலாக அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம். அந்த ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நீ வீட்டுக்குள்ளே போய் ஒரு ரூம்புக்குள்ளே போய் உன் கதவை என்ன செய்யணும்? பூட்டணும். கதவை பூட்டி உன்னுடைய சத்தம் வெளியே போகாத அளவுக்கு, உன் ஜெபம் வெளியே கேட்காத அளவுக்கு, கர்த்தருக்கு மாத்திரம் கேட்கும்படியாக உன் ஜெபம் இருக்கணும். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதவை பூட்டி அப்புறம் என்ன போட்டிருக்கு?
அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போ அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபம் பண்ணணுங்கிறார். புரியுதுங்களா? இதுக்கு பேர் என்னன்னா, எந்த மனிதனுக்கும் தெரியாமல் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இதுதான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஜெபம். இந்த தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஜெபத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். சில மறைபொருளை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சில தரிசனங்களை நீங்கள் பார்க்க முடியும். இயேசுடைய ஒரு சில நேரங்களில் இயேசுடைய முகத்தை கூட நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை உங்கள் உடம்புக்குள்ளே ஒருவித பலவீனை இருக்கும், அந்த பலவீனை மாறுவதை நீ பார்க்க முடியும். அதுக்கு பேர் தனிப்பட்ட ஜெபம். தனிப்பட்ட ஜெபம் என்பது ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிற ஜெபம் கிடையாது. தனிப்பட்ட ஜெபம் என்பது குறைந்தது 1 மணி நேரமாவது இருந்தால்தான் அதுக்கு தனிப்பட்ட ஜெபம். அந்த 1 மணி நேரத்தில் நீ முழங்கால் போட்டிக்கிட்டு ஜெபிக்கும் போதே ஆண்டவர் வந்துட மாட்டார். நீ எடுத்தோன்னே முழங்கால் பெறிட்டு கர்த்தரை நீ மையப்படுத்தணும். மையப்படுத்தி உன் விண்ணப்பத்தை வைக்கும்போது கர்த்தர் அங்கே இறங்குவார். பாருங்கள், தனிப்பட்ட ஜெபத்தில் கிடைக்கிற ஒரு நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்க் 1:35, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். வனாந்தரமான இடத்துல போய் என்ன செஞ்சாரு? ஜெபம் பண்ணினார். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ள, இந்த ஜெபம் என்ன ஜெபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக இருட்டோட கால வேளையில் எந்திரிச்சு போனார் அப்படின்னு கேட்டால், அதாவது தேவ சித்தத்தை அறிவதற்கு, தேவன் இந்த நாளிலே என்ன சித்தம், தேவன் இந்த நாளில் என்ன திட்டம் அப்படிங்கிறத அறிவதற்கு இந்த தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவை. இப்போ ஒருவேளை நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் பிள்ளையை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்கலாம். உங்கள் பிள்ளை எதிர்காலத்தை குறித்து சரியாக உங்கள் பிள்ளைக்கு வேலை கிடைக்காமல் இருக்கலாம். உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளை கீழ்ப்படியாமல் இருக்கலாம். ஒரு பிள்ளை உங்கள் பிள்ளை எங்கேயாச்சும் போகலாம் வரலாம், சொல்லி பேச்சு கேட்காத பிள்ளையாக இருக்கலாம். அப்போ உன் பிள்ளையை குறித்து நீ அறிந்து கொள்ளும்படி, உன் பிள்ளையை குறித்து நீ தெரிந்து கொள்ளும்படி, என் பிள்ளையை குறித்து என்ன சித்தம், என் பிள்ளைக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, என் பிள்ளையை எங்கே கொண்டு போக போகிறீங்க, என் பிள்ளையை எங்கே வைக்க போகிறீங்க, என் பிள்ளையை இந்த ஊரில் வைக்க போகிறீங்களா, வேற ஊருக்கு அனுப்ப போகிறீங்களா, என் பிள்ளை குறித்து தேவ சித்தத்தை நான் அறியும்படி உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு அந்த காரியத்தை நீங்கள் இப்போது வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லும்போது கர்த்தர் அந்த நேரத்தில் உனக்கு வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார். அதுதான் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அதான் இந்த ஜெபம் என்னன்னு கேட்டால், தேவ சித்தத்தை அறியும்படி. கூட்டு ஜெபத்தில் நம்முடைய குடும்பத்தை தனிப்பட்ட முறையில் அறிய முடியாது. நம்மளை குறித்து கூட்டு ஜெபத்தில் அறிய முடியாது. ஆனால் தனிப்பட்ட ஜெபத்தில், அந்தரங்க ஜெபத்தில் நம்மளை பற்றி அறிய முடியும், நம்முடைய குடும்பத்தை பற்றி அறிய முடியும், எதிர்காலத்தை அறிய முடியும், நம்ம பிள்ளைகளை குறித்து அறிய முடியும். கர்த்தர் நாளைக்கு என்ன செய்ய போகிறாரு, நாளை கழிச்சு என்ன செய்ய போகிறாரு, அடுத்த வருஷம் நம்ம தொழில் எப்படி வைக்க போகிறாரு, அடுத்த வருஷம் பிஸ்னஸ் எப்படி இருக்க போகுது, இது பிஸ்னஸ் தானா இல்லை வேலையா, ஏதாச்சும் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் அப்பாட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசும்போது கேட்கும்போது கண்டிப்பான முறையில் அவர் சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எப்போது என்று கேட்டால், நீங்கள் தனியாக உட்கார்ந்து கர்த்தரை நீங்கள் மையப்படுத்தி உங்கள் விண்ணப்பத்தை வைக்கும்போது கண்டிப்பான முறையில் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதான் தனிப்பட்ட ஜெபத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பலன். தேவசமூகத்தில் உட்கார்ந்து யார் வெறுமனை போனதே கிடையாது. அண்ணலமா தனிப்பட்ட முறையில் தேவ ஆலயத்தில் உட்கார்ந்தார்கள், வெற்றியை பெற்றுக் கொண்டு போனார்கள். யாக்கோபு வனாந்தரத்தில் தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்தார், வெற்றியை பெற்றுக் கொண்டு போனார். ஆபிரகாம் தனியாக லோத்துக்கா பரிந்து பேசினார், வெற்றியை பெற்றுக் கொண்டு போனார். தானியேல் தனிப்பட்ட முறையிலே வானத்தின் பல அந்த கடையை ஜன்னலை திறந்து விட்டு உட்கார்ந்து ஜெபிக்கிறாரு, வெற்றியை பெற்றுக் கொண்டார், காப்பாற்றப்பட்டார் சிங்கத்தின் கபியிலே. தனிப்பட்ட ஜெபத்தில் கிடைக்கிற ஒரு மகிமை. இன்னைக்கு வந்து பல பிரச்சனை, பல இக்கட்டு, பல நெருக்கம், பல சோதனை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனதில் நிம்மதி இல்லை. கர்த்தர் போஷிக்கிற நடத்துகிற அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு கலக்கம், ஏதாவது ஒரு வேதனை இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நீ ஏன் வேதனைப்படுற, என் சமூகத்துக்கு வா, நான் உனக்கு பதில் கொடுக்குறேங்கிறாரு. கர்த்தர் மேல் பாரத்தை வச்சு கலங்கி தவிக்கிறான்னு சொல்லியிருக்கிறாரு. நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலை ஏமால வச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்கிறாரு, தேடுகிறவனை கண்டறிவான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன செய்கிறது கிடையாது, அவரிடத்தில் ஒப்படைப்பது கிடையாது. தனிப்பட்ட முறையில் அவரிடத்தில் நீங்கள் உறவாட வேண்டும். தனிப்பட்ட முறையில் அவரிடத்தில் நீங்கள் என்ன செய்யணும், பேசணும். லூக்கா 6:11-12. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கவனிங்க அன்பார்ந்தவர்களே, இந்த வசனம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வசனம். லூக்கா 6:11-12 நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசுவுக்கு பலவிதமான எதிர்ப்புகள், இயேசுவை பொறாமைப்பட்டு அவர் எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று சூழ்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, திட்டமிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவர் எப்படி பிடிக்கணும், அவர் எப்படி அடிக்கணும், அவர் எப்படி கேவலப்படுத்தணும்னு சொல்லி திட்டமிட்டு கொண்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தில் தன்னை தனியாக ஒதுக்கி அவர் எங்கே போனார்,
தனியாக ஒதுக்கி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்கள், இன்றைக்கி அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி எதிர்ப்பு இல்லாத குடும்பம் கிடையாது, பொறாமை இல்லாத குடும்பம் கிடையாது, முறுமுறுப்பு இல்லாத குடும்பம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்போ நீங்கள் தள்ளப்படுறீங்களோ, அதாவது உங்களுக்கு எதிராக சில குடும்பங்கள், சில மனிதர்கள் உங்களுக்கு எதிராக சில நீ கீழே விழணும், உன்னை தள்ளி விடணும், நீ தோற்று போகணும், நீ எழும்பக்கூடாது, நீ நஷ்டப்படணும், நீ அனாதையாக்கப்படணும் என்று விரும்புகிற மனிதர்கள் நம்ம குடும்பங்களிலே இருக்கலாம். நான் அந்த நேரத்தில் போய் நீ தேவையில்லாத கட்ட பஞ்சாயத்து, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இங்கே நடக்கிற காரியத்தை நல்லா கவனிங்க. இயேசுவை என்ன செய்யலாம்னு மூர்க்க வெறி கொண்டு ஆலோசித்தார்கள். இன்றைக்கி இதே போல் தான் இன்றைக்கி நம்மளை ஆலோசிப்பார்கள். நீ வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆகக்கூடாது, இப்போ டெவலப்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன செய்வாங்க, பேசிக்குவாங்க, ஆலோசனை பண்ணுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் உங்களை நீங்கள் தனியாக ஒதுக்கிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன், கர்த்தர் அந்த ஆலோசனையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவார். புரியுதுங்களா? தனிப்பட்ட ஜெபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எதிராக செயல்படுகிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக முடியாத ஒரு வெற்றியான ஜெபம் தான் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். உன் குடும்பத்துக்கு எதிராக, வேலைக்கு எதிராக, தொழிலுக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக உனக்கு சில சூழ்ச்சிகள், சில போராட்டங்கள் எழும்பலாம். ஆனால் இதை முறியடிக்கிறதுக்குண்டான மாற்று வழி என்ன, பரிகாரம் என்ன? அதான் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஜெபம். புரியுதுங்களா? இப்போது எதுக்கு ஜெபிக்க சொல்கிறோம்? தேவ சமூகத்துக்கு எதுக்கு வாங்கன்னு சொல்கிறோம்? இயேசு எப்படி ஜெபிச்சிருக்கிறாரா, இங்கே ஒரு பக்கம் சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே ஒரு பக்கம் மூர்க்க வெறி கொண்டு இருக்கிறார்கள். இயேசு எப்படி பழிவாங்கன்னு சொல்லி திட்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், ஒரு இரவு முழுவதும் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தார். பார்த்துக்கொள்ளுங்க, தேவ சமூகத்தில் உட்கார்ந்தார். அப்போ இன்றைக்கி நம்ம கூட நம்மளுக்கு தெரியாது நமக்கு எதிராளி எங்கே இருப்பான், எதிர்ப்பு எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது. நம்மளுக்கு எதிராவது எங்கேயாவது ஒரு பக்கம் முறுமுறுப்பு வந்துச்சு வச்சுக்கலாம், எதிராளி இருக்கான்னு அர்த்தம். ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம உட்காரும்போது அந்த எதிர்ப்பிலிருந்து, அந்த மூர்க்க குணத்திலிருந்து, அந்த சூழ்ச்சியிலிருந்து நம்மளை தப்பி வைக்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஜெபம் அது நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஜெபமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதான் புரிஞ்சு கொள்ளுங்க, தனிப்பட்ட ஜெபம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை, ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை. நீங்கள் ஜெபக்கூடத்தில் கலந்துக்கிட்டே சொல்கிறது பெரிய காரியம் இல்லை, கலந்துக்கணும். ஆனால் தனிப்பட்ட முறையில் நாம் தேவ சமூகத்தில் உட்காருகிறோமா, தனிப்பட்ட முறையில் நாம் ஜெபிக்கிறோமா, தனிப்பட்ட முறையில் தேவனோடு உறவாடுகிறோமா என்பதை நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னொரு வசனத்தை பாருங்கள், தனித்து ஜெபிப்பது நிமித்தமாக உண்டான நன்மைகள். தனித்து ஜெபிப்பது நிமித்தமாக என்ன நன்மைகள் என்று பார்ப்போம் என்றால், சங்கீதம் 25:3, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அல்லேலூயா. அப்போ என்ன செய்வீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேவ சமூகத்தில் தனிப்பட்ட முறையில் உட்காரும்போது நீங்கள் எந்த சூழ்நிலையும் எங்கேயுமே என்ன செய்ய மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. தனிஜபம் என்ன செய்யுதுன்னா, அவர் சமூகத்தில் உட்காரும்போது எந்த நிலைமையில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும், அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 25:5 என்ன சொல்லுதுன்னா, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி, என்னை போதித்தருளும், என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். உம்மை நோக்கி நான் தனிப்பட்ட முறையில் நாள் முழுதும் காத்திருக்கிறேன். அப்ப தேவ சமூகத்திலே நீங்கள் ஒரு நாள் முழுதும் நீங்க காத்திருந்தீங்கன்னா அதுல கிடைக்கிற ஒரு பலன், அதில் கிடைக்கிற ஒரு வல்லமை, அதில் கிடைக்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், தெரியாத அநேக மறை பொருட்களை உன் குடும்பத்தை குறித்து நீ அறியாமல் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து அறியாமல் இருக்கலாம், உன் பிள்ளையை குறித்து அறியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த தனிப்பட்ட முறையிலே ஒரு நாள் முழுவதும் தேவ சமூகத்தில் உட்காரும் போது அவர் உனக்கு சொல்லி கொடுக்கிற தேவனா இருக்கிறார், உனக்கு போதிக்கிற தேவனா இருக்கிறார், உனக்கு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது என்று அவர் தனிப்பட்ட முறையில் உன்னோடு உறவாடுகிற தேவனா இருக்கிறார். அவர் உனக்கு டீச்சிங் பண்ணுகிறார், உனக்கு போதித்து நடத்துகிறார். இதுதான் தனிப்பட்ட முறையிலே கிடைக்கக்கூடிய ஒரு ஜெபம். திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி, என்னை போதித்தருளும், எனக்கு போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், நீரே என்னை விடுவிக்கிற தேவன், ரட்சிப்பின் தேவன், மீட்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். உம்மை நோக்கி நான் தனிப்பட்ட முறையில் நாள் முழுதும் நான் காத்திருக்கிறேன். பார்த்தீங்களா,
தனிப்பட்ட முறையில் நாள் முழுவதும் காத்திருக்க நிமித்தமாக கிடைக்கிற பலன் அவருடைய போதனையை நீங்கள் கேட்க முடியும். உங்களுக்கு ஒரு ஆளுக்காக அவர் போதிப்பார், உங்கள் ஒரு ஆளுக்காக அவர் சொல்லிக் கொடுப்பார். மகளே, நீ குடும்பம் நடத்துறது சரியில்லை மகளே, உன் புருஷனை நடத்துகிற விதம் சரியில்லை மகளே, உன் பிள்ளையை நடத்துகிற விதம் சரியில்லை மகளே, நீ சரியான இடத்துல உட்காரல மகளே, நீ காலையில் எந்திரிச்சு இதை செய்யி, இதை செய்யாத, இங்கே போ, இங்கே போகாத, இதை பேசு, இதை பேசாத என்று உங்களுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் சொல்லிக் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் போதிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனையோ போதனைகளை நம்ம கேட்குறோம், ஆனால் இயேசுவே டைரெக்டாக நம்மகிட்ட வந்து நேரடியாக வந்து போதிக்கிற போதனை எங்கே தெரியுமா? நீங்கள் எப்போல்லாம் தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் உட்காடுறீங்களோ, எப்போல்லாம் தனிப்பட்ட முறையில் தேவ சமூகத்தில் உட்காந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, அந்த நேரத்தில் அவர் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து மகளே வா அப்படின்னு சொல்லி உனக்கு அழகாக டீச்சிங் பண்ணுவார், அழகாக போதிப்பார். மரியாளுக்கு போதிச்சது போல், மார்த்தாளுக்கு போதிச்சது போல், கிணத்து மேட்டில் நல்ல சமாரிய பெண்ணுக்கு போதிச்சது போல் கர்த்தர் உங்களுக்கு போதிக்க வல்லவராக இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை உனக்கு எதிராக செயல்படுகிற துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை உன் கண்ணு பார்க்கும். அழகான வார்த்தை, அழகான வசனம். இந்த வசனம் என்ன சொல்லு தெரியுமா? நீ திருப்பி வாசிங்க. நீ கர்த்தருக்கு காத்திருந்து, நீ ஒரு நாள் முழுவதும் கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் போது அவருடைய வழியை கைக்கொள், அவருடைய வழியை கைக்கொள். அவர் வந்து ஓ வழி ஏ வழி இல்லைப்பா, ஓ வழி வேற ஏ வழி வேற, ஏ வழி அற்புத வழி, ஏ வழி அதிசய வழி, ஏ வழி பரலோக வழி. அந்த வழியை அவர் நமக்கு என்ன செய்வார்? சொல்லி தருவார். அப்புறம் அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அப்ப என்ன சொல்றாருன்னா, பூமியை நீ வந்து சுதந்தரித்துக் கொள்றதுக்கு அவர் என்ன செய்வாரா? உயர்த்துவார். அவர் நம்மளை என்ன செய்வாரா? உயர்த்துவாரா. எப்படி உயர்த்துவாரா? நீ பூமியை சுதந்தரிக்கும்படி, நீ பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, பூமிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளும்படி, பூமிக்குரிய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படி, பூமி தன் பலனை கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த ஆசீர்வாதங்களை பெற்று உன்னை உயர்த்துவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன். காரணம், நீ என் சமூகத்துக்கு தனிப்பட்ட முறையில் நீ வந்தது நிமித்தமாக நான் பூமியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை உயர்த்துவேன். எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பார்த்துக்கணும். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் வந்து பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு சிம்பிளான ஒரு காரியம், சாதாரண ஒரு காரியம். ஒரு நாள் ஒதுக்கி ஒரு சமூகத்தில் நீ உட்காந்தா போதும். அவர் சொல்கிறார், நான் பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதம் கொடுத்து உன்னை என்ன செய்ய போகிறேன்? உயர்த்த போகிறேன் அப்படிங்கிறார். அவருடைய கிருபை அவ்வளோ பெருசு. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பலன், அதாவது கழுகுகளை போல செட்டைகளை அடித்து என்ன செய்வாங்க? எழும்புவார்கள், பறப்பார்கள். மேகத்துக்கு மேலே பறக்கக்கூடிய ஒரு பறவை கழுகு. ஆனால் அந்த கழுகு எந்த அளவுக்கு உயர பறக்குதோ அந்த அளவுக்கு உன்னை நான் பறக்க வைக்க போகிறேன், அந்த அளவுக்கு உன்னை உயர வைக்க போகிறேன். அதுதான் கழுகுக்கு உண்டான ஒரு பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கழுகுக்கு உண்டான பலனை கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார்? கொடுக்க போகிறார். அது எப்போ கிடைக்கும்? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அந்த பலன். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அதாவது இன்றைக்கி நிறைய பேர் தேவனை குறித்து அறியாமல், தெரியாமல், புரியாமல், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் என்பதை அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவரை முத நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தனிப்பட்ட முறையிலே அவர் சமூகத்தில் உட்கார ஒரு காரியம். தனிப்பட்ட முறையில் நம்ம ஜெபிக்கும் போது அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குடும்பமாக ஜெபிங்க, கூட்டாக ஜெபிங்க, குடும்பம் ஜெபம் பண்ணுங்க, வேணாம் சொல்லலை. ஆனால் உங்களுக்குன்னு
தனிப்பட்ட முறையில் அப்பாட உறவாடுறதுக்கு, அவர் சித்தத்தை அறிவதுக்கு, உங்கள் வாழ்க்கை கட்டப்படுவதுக்கு, அவர் உங்களோடு உறவாடுவதுக்கு, அவர் உங்களோடு பேசுவதுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் உட்காந்து ஜெபித்து பாருங்கள். ஜெபித்து பாருங்கள். அவர் பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். தனி ஜெபம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. தனி ஜெபத்தில் சுகம், பலன், அறிவு, ஆற்றல், சக்தி, மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதம், பூமிக்குரிய பலன் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்.